Hi guys, welcome to Stuff Guy. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பாண்ட் செட் தான் நம்ம வீட்ல ரெடி பண்ண போறோம். அது எப்படி ரெடி பண்றதுன்னா இந்த ஹை எண்டான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இல்லாத வாட்டர் ஃபில்டர், ஸ்கிம்மர், ஃபவுண்டன் இதெல்லாம் யூஸ் பண்ணாம வெறும் வீட்ல இருக்கிற மெட்டீரியலே வச்சு இந்த ஸ்கிம்மர், வாட்டர் ஃபில்டர், வாட்டர் ஃபவுண்டன் இதெல்லாம் எப்படி ரெடி பண்றது, எப்படி அந்த ப்ரொஃபஷனலான ஒரு செட்டப் வந்து நம்ம பேக் ஹேண்ட்ல எல்லாம் வீட்ல எங்கனா எம்டி ஏரியா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ரெடி பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அப்படியும் இல்லாத நான் பண்ண ஒரு சில மிஸ்டேக்ஸ் இது வரைக்கும் நான் இந்த பாண்ட் செட்டப் பண்ணி ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சு. அந்த 5 வருஷத்துல நான் என்னென்ன சேஞ்சஸ்லாம் என் பாண்ட்ல பண்ணேன், என்னென்ன தப்பெல்லாம் நான் பண்ணேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கும் இது மாதிரி ஒரு பாண்ட் செட் உங்க வீட்டில் பண்ணணும்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி வாங்க இப்போ எப்படி இந்த பாண்ட் செட்டப் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் செஞ்ச பாண்ட் செட்டப். இதில் தான் பார்த்தீங்கன்னா வெறும் நார்மலாக ஒரு சின்னசாக குழி மாரி தோண்டி அதில் கல்லுங்கள்லாம் வச்சு அதில் வந்து சுற்றி சரவுண்ட் பண்ணி வேஸ்ட்டு தார்பலைன் வந்து எங்கள் ஊரில் எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு நான் போட்டு அதில் மோலி ஃப்ரைஸ் மட்டும் தான் விட்டு வச்சுருந்தேன். ஒரு 5 மூலி 6 மூலி கிட்ட தான் விட்டு வச்சுருந்தேன். அதில் வாட்டர் ஃபால் ஃபில்டர் எதுவுமே இல்லை. சரி இப்படியே இருக்கே சொல்லிட்டு என்ன பண்ணுறது, 2 மந்த்ஸுக்கு 3 மந்த்ஸுக்கு ஒரு டைம் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக வாட்டரை வெளியே எடுத்துகிட்டு திரும்ப வாட்டரை உள்ளே இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் சொல்லிட்டு என்ன ஆகுனா எப்போ பார்த்தாலும் டைம் இதுக்குன்னே ஒரு நாள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரெடி பண்ணுறதுக்கு திரும்ப வாட்டரில் எடுத்துகிட்டு திரும்ப வாட்டரை க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப புது தண்ணி ரீஃபில் பண்ணுறதுக்கு. அப்புறமா என்ன பண்ணேன்னா சரி இதை ரிமூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதில் வந்து ஒரு அந்த தார்பலின் வந்து வாட்டருக்கு என்ன பண்ணுவேன்னா 4-5 தார்பலின் போட்டு வச்சுருப்பேன் ஒரு சின்ன லேயராக வச்சு. ஃபுல்லாக அந்த தார்பலின்லாம் வச்சு க்ளீன் பண்ணி மார்க் பண்ணி இது வந்து வாட்டர் ஃபால்க்கு ஸ்கிம்மர் ஃபில்டர்லாம் வைக்கிறதுக்காக என்ன பண்ணேன்னா கரெக்டாக மார்க் பண்ணிட்டேன் எந்த லெவலுக்கு வேணும் எந்த சைஸ் வேணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பள்ளம் தோண்ட ஆரம்பிச்சிட்டேன். பள்ளம் தோண்டி அது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எவ்வளோ ஆழணுமோன்னு பாண்ட் செட்டப் நீங்கள் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணணுன்னா ஒரு சைடு ஆழமோ ஒரு சைடு வந்து கொஞ்சம் ஹைட் இல்லாத இருக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த மீனுங்கள்லாம் கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக இருக்கும் அடியில் போயிட்டு கீழே போயிட்டு மேலே வர்றதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நான் அந்த சைடில் கல் வச்சுருப்பேன். ஏன்னா வந்து இப்போது தண்ணி ஊற்றிட்டு மாதிரி நீங்கள் சைடில் நடந்து போனீங்கன்னா அந்த மண்ணெல்லாம் உள்ளே சரிஞ்சிடும் தார்பலைனில். அதுக்காக என்ன பண்ணேன்னா ஃபுல்லாக சைடில் கல்லெல்லாம் வச்சுருவேன். மேக்ஸிமம் நீங்கள் வந்து இந்த பழத்தோட்டம் சைடில் மரம் இருந்துச்சுன்னா நிறைய வேருங்க இருக்கும். அந்த வேருங்கெலாம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அப்படியே விடாத மொத்தத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க இதுமாரி. ஏன்னா அது என்ன பண்ணணுன்னா அந்த தார்பலைனை வந்து ஓட்டை போட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா நார்மலாக ஒரு தார்பலின் எடுத்து மெலிசான தார்பலின் தான் அதில் வந்து டபுள் ஷீட்டாக மடிச்சுட்டு அதை அப்படியே வச்சுருந்தேன். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்டர் மாரி இது வந்து ஃபில்டர்னால் ஒரு டப்பு மாரி வச்சு அந்த டப்பில் போவோம். அப்போதைக்கு எனக்கு டப்பு இல்லை, எனக்கு அந்த ஐடியா இல்லை. அது மாதிரி என்ன பண்ணேன்னா இங்கே ஒரு நெட்டு மாரி வச்சுட்டு அந்த ஓட்டையில் சின்ன சைடில் கேப்பில் இருக்கிற வந்து வாட்டர் பம்ப் வைப்பேன். அந்த வாட்டர் பம்ப்லேருந்து தான் ஃபவுண்டனுக்கு போவோம், வாட்டர் ஃபாலுக்கு போவோம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா அந்த கல்லுங்கள்லாம் வந்து அந்த நெட்டை சுற்றி நான் அடுக்கி வச்சுருவேன். இதுமாரி பாருங்கள், இப்போ தான் நெட்டை சுற்றி அடுக்கி வச்சுட்டு அந்த கேப்பில் மட்டும் என்ன பண்ணுவேன்னா ஒரு வாட்டர் ஃபில்டர் வச்சுருவேன். இப்படிதான் இருக்கும் பார்க்கறதுக்கு. நான் வந்து பெபிள்ஸ் யூஸ் பண்ணேன். நீங்கள் வேறு என்னென்னா எங்கன்னா கல் எந்த கல் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இங்கே எங்கள் ஏரியா பக்கத்தில் பெபிள்ஸ் நிறையா அதிகமாக இருக்கிறதுனால என்ன பண்ணேன்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே அடுக்கி வச்சுட்டேன். வாட்டர் ஃபில் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா வெறும் அவுட்டரில் மட்டும் அந்த செங்கல் வச்ச இடத்துல மட்டும் நீங்கள் என்ன கல் மாரி வச்சுட்டு அடியில் வந்து நார்மலாக விட்டுருங்க. இது வந்து ஆஷ் கலரில் இருக்கிறதுனால என்ன பண்ணேன்னா உள்ளே கல் வச்சேன். இதே இந்த பிளாக் கலராக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே கூட விட்டுடலாம், பார்க்க நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து வாட்டர் ஃபில் பண்ணுறேன். இந்த வாட்டர் ஃபில் பண்ணிட்டு என்ன பண்ணணுன்னா ஒரு 3 to 4 days வந்து செட்டில் ஆகணும் வாட்டர் அந்த தண்ணியோட கண்டாமினேட் ஆகிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த சைடில் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிட்டு செடியெலாம் வச்சுட்டு ஃபவுண்டன் வந்து சிமெண்ட்டில் கட்டி வச்சுருந்தேன். இந்த ஃபவுண்டன் என்ன ஆச்சுன்னா இங்கேருந்து போகும்போது அந்த சிமெண்ட்டில் நான் சரியாக கட்டாத போது என்ன ஆச்சுன்னா இந்த தண்ணி வந்து அங்கேருந்து அந்த வாட்டர் ஃபாலில் வந்து ஃப்ளோ ஆகி என்ன பண்ணோன்னா அப்படியே தார்பலின் உள்ளே போயிடுச்சு. ஆனால் என்ன பண்ணுச்சுன்னா உள்ளே தண்ணி ரொம்ப வாட்டர் ஃபால்லேருந்து அப்படியே உள்ளே அந்த தார்பலின் பல்ஜாக ஆரம்பிச்சிச்சு. ஆனால் தண்ணி ஃபுல்லாக லீக் ஆரம்பிச்சிச்சு. நான் என்ன பண்ணேன்னா சரி எதுக்குன்னு சொல்லிட்டு வாட்டர் ஃபால் அப்படியே ஸ்டாப் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறமா அது ஒரு 1 year கிட்ட அப்படியே வச்சுருந்தேன் இந்த செட்டப்பை. இதுதான் அந்த 1 year இருக்கும்போது இந்த செட்டப் ஃபுல்லாக செடியெலாம் வந்து ஃபுல்லாக அப்படியே நார்மலாக ஓடின்னு இருக்கும் வாட்டர் ஃபால். இது வந்து என்ன ஆச்சுன்னா ஃபுல்லாக அந்த இடத்துல செடிங்கெலாம் நிறையா வந்து ஒரு மாதிரி அப்படியே ஒரு புஷ்ஷெல்லாம் நிறையா வந்துச்சு. சரி இப்போ இந்த வாட்டி க்ளீன் பண்ணி கொஞ்சம் இன்னும் நல்ல செட்டப்பாக பண்ணலாம் ஃபுல்லாக ப்ரொஃபஷ்னலாக சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா
இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த சின்னதாக வந்து ஃபஸ்ட் செட்டப்பு, இது இருக்க பண்ணது செகண்ட் செட்டப். இப்போ பண்ண போகிறது வந்து தேர்ட் செட்டப். தேர்ட் செட்டப்பில் தான் கொஞ்சம் வாட்டர் ஃபாலில் வந்து நான் சிமெண்ட் யூஸ் பண்ணாத கட்டியிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா திரும்ப அதேமாரி மார்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து அந்த அவுட்டர் லைன்லாம் எங்கே வேணும், எந்த இடத்துல ஃபில்டர் வேணும், எந்த இடத்துல வாட்டர் ஃபால் வேணும்னு மார்க் பண்ணிட்டேன். இது வந்து என்ன பண்ணேன்னா இந்த வாட்டி வந்து கொஞ்சம் திக்கான தார்ப்ளினே எடுத்துக்கிறேன். அந்த திக்கான தார்ப்ளினே எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா அந்த வாட்டரை வந்து செட்டில் ஆகுது, அந்த தார்ப்ளின் வந்து கரெக்டாக செட்டில் ஆகட்டும்னு சொல்லிட்டு வெறும் தார்ப்ளின் மட்டும் போட்டு தண்ணி ஊற்றிடுவேன். அது என்ன ஆகுனா ஃபுல்லாக அந்த இடம் ஆக்குப்பை பண்ணோடனே அதுக்கப்புறமா சைடில் கல் வச்சு இதுமாரி ஃபுல்லாக வச்சு அந்த வாட்டர் ஃபால் கூட என்ன பண்ணால் சிமெண்ட்டில் கட்டாத வெறும் அந்த கல்லுங்களே வச்சு கட்டியிருப்பேன். அதுக்கப்புறமா ஃபுல்லாக தண்ணி இதில் வந்து என்ன பண்ணால் ரீஃபில் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். சைட்லலாம் செடியில் வந்து இந்த செட்டப்பில் பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக ஒரு 6 months கிட்ட என்னால் பாண்ட் அப்படியே மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்கப்புறமா அந்த ஆல்கீலாம் இருக்கிறதுனால அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டு தண்ணி ஃபுல்லாக வெளியே எடுத்துகிட்டு திரும்ப தண்ணி ரீஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து சின்னசாக வாங்கிட்டு வந்து விட்டுது ஃப்ரைஸ் மாரி. இப்போ இந்த பாண்ட் செட்டப்லேயே பெருசாக வந்துடுச்சு இந்த மீனுங்க. இதுதான் இப்போ பண்ண போகிறது பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அது அந்த வாட்டர் ஃபாலில் வந்து ஒரு ரொம்ப நாளாக அந்த வாட்டர் ஃபால் யூஸ் பண்ணவே இல்லை. நான் லைனே வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். சரி இந்த வாட்டி வந்து ஃபுல்லாக ப்ரொஃபஷ்னலாக ஸ்கிம்மர்லேருந்து ஃபில்டர் இருக்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா அந்த சைடில் இருக்கிற புஷ் எல்லாம் வந்து ஒருமாரி காடு மாரி ஆகி ஒருமாரி எப்படியா மெயின்டைனே பண்ணாது விட்டேன். நான் ஒரு 6 monthsக்கு 7 monthsக்கு மெயின்டைனே இல்லை. இது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி புஷ் மாரி வந்து அந்த தார்பாலின்லாம் சைட்லலாம் ஓட்டையாகி கிழிஞ்சு போய் அந்த தண்ணி லீக் ஆரம்பிச்சிச்சு. சரி இந்த வாட்டி வந்து ஏன் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இந்த வாட்டிலேருந்து கொஞ்சம் நல்லா ப்ரொஃபஷ்னலாக பண்ணலான்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். பார்த்தீங்கனாலே தெரியும் ஒருமாரி ஃபுல்லாக அந்த இடம் ஃபுல்லாக செடி, மெயின்டெனன்ஸே இல்லை சரியா. ஃபுல்லாக அந்த ஸ்கிம்மருக்கு கரெக்டாக அந்த எந்த பொசிஷனில் வரணும் அதுமாரி சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணேன் இந்த வாட்டி தான். ஏன்னா இதுக்கப்புறமா நான் எந்த சேஞ்சஸும் பண்ண போகிறது இல்லை. நான் வெறும் மெயின்டைன் பண்ணுற மாரி நான் வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த வாட்டி பண்ணேன். ஃபுல்லாக அந்த சைடில் ஒரு சைடு ஹைட்டாக ஒரு சைடு டீப்பாக இருக்கும், ஒரு சைடு நார்மல் ஹைட்டில் இருக்கும், ஒரு சைடு வந்து கொஞ்சம் ஆழமாக இருக்கும். அதுமாரி நீங்கள் வைக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரே லெவலில் வச்சிங்கன்னா அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து அந்த ஒரு இது இருக்காது. ஏன்னா இப்போ நான் இதில் விடுறது மீனுங்கள்லாம் என்ன பண்ணுவேன்னா அந்த டீப் சைடில் தான் அதிக நேரம் இருக்கும் மேலே இருக்கிறதோட. ஃபஸ்ட்லாம் வந்து நான் வெறும் அந்த மண் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதுவே தார்ப்ளின் போடுவேன். இந்த வாட்டி என்ன பண்ணேன்னா சரி இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா பண்ணலான்னு சொல்லிட்டு தார்ப்ளினில் கிளியாத நல்லா மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா எம்சாண்ட் வந்து ஒரு லேயர் மாரி மேலே கொட்டிட்டு அதை லெவல் பண்ணி விட்டேன். ஏன்னா இல்லை கல்லுங்க எதுவுமே இருக்காதுனா இருந்தால் கூட என்ன ஆகுனா அந்த தார்ப்ளினை வந்து கிழிச்சு ஓட்டையாகிடாது. ஏன்னா அடுத்த வாட்டி மாற்றுறதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மாற்றுறது. பேட்சாக போட்டு ஃபுல்லாக லெவல் பண்ணி இந்த சைடில் வெள்ளையாக இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா ப்ளீச்சிங் பவுடர் போட்டு வச்சுருப்பேன். ஏன்னா அந்த இங்கே எலிங்க வந்து நிறைய அந்த தார்ப்ளின் ஓட்டை போட்டதுனால ப்ளீச்சிங் பவுடர் வச்சுருப்பேன். இது தான் பார்த்திங்கன்னா அந்த டப்பு, அந்த ப்ளூ டப் தான் இந்த வாட்டி ஃபில்டராக வேலை செய்யும் ஸ்கிம்மர் மாரி. அதுதான் அந்த ஸ்கிம்மர். கரெக்டாக ஸ்கிம்மர் எந்த லெவலில் இருக்குது சைடில் ஃபுல்லாக எம்சான்லாம் போட்டு ஃபுல்லாக பேக் பண்ணிட்டேன். நான் எம்சான்லாம் போட்டு ஃபுல்லாக அந்த இடம் லெவல் பண்ணிவிட்டு அந்த இடத்துல எந்த கல்லும் இல்லைன்னு போட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு என்ன பண்ணேன்னா பழைய தார்பாலினில் வந்து நான் பீசஸ் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம். இந்த வாட்டி வந்து ப்ரொடெக்ஷனுக்கு என்ன பண்ணேன்னா அந்த சைடில் இருக்கிற லேயர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் ப்ரொடெக்ஷனுக்காக அந்த சைடில் எக்ஸ்ட்ரா தார்பாலினில் வச்சுருந்தேன். இது வந்து ஜிஎஸ்எம் மேட்டர் யூஸ் பண்ணோம். இப்போ வந்து நீங்கள் இப்போ வந்து நான் 300 GSM யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போவுமே வந்து இந்த பாண்ட் செட்டப்லாம் பார்த்தீங்கன்னா அதிக ஜிஎஸ்எம் யூஸ் பண்ணோம். 400 300 மேலே யூஸ் பண்ணோம் மேக்ஸிமம். ஏன்னா ஜிஎஸ்எம்னா அந்த தார்பாலினோட திக்னஸை டிஃபைன் பண்ணோம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் திக்காக தார்பாலின் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் பாண்டோட லைஃபும் இருக்கும். நான் வந்து 300 GSM யூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஃபில்டர் வந்து என்ன பண்ணுறேன்னா அந்த ஓட்டை போட்டு ஒரு க்ரில்லு மாரி வச்சு அந்த நெட் போல்ட் போட்டு டைட் பண்ணி அந்த லீக் ஆகாத மாரி க்ளூ கன்லாம் வச்சு ஃபுல்லாக சீல் பண்ணிட்டேன். பார்த்தீங்கனாலே தெரியும்.
அந்த சைடு ஃபுல்லாக கல்லுங்க அடக்கிட்டு வால் மாரி ஃபுல்லாக அது ஒரு கேப் இல்லாத எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக அடக்கிட்டேன். இப்படி தான் வந்து அதுலேருந்து வாட்டர் வந்து இதில் வந்து ஃபில்டர் ஆகும். அந்த இலை இதெல்லாம் டஸ்ட்லாம் இருந்துச்சுன்னா அது ஃபில்டர் ஆகிடும். வாட்டர் ஃபால் கூட என்ன பண்ணேன்னா சிமெண்ட்லேயே பர்ஃபெக்டாக கட்டிட்டேன். இந்த வாட்டி கன்ஃபார்ம் லீக்கே ஆகாது மாதிரி. இந்த பாண்ட் செட்டப் பார்த்தீங்கன்னா என்டையர்லி ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ் மாரி தான் வேலை செய்யும். ஃபஸ்ட்டு பாண்ட்லேருந்து என்ன பண்ணுன்னா பாண்டில் இருக்கிற தண்ணி வந்து ஒரு ஃபில்டருக்கு போவோம். அந்த ஃபில்டரில் வந்து இலை இருந்துச்சுன்னா அது ஃபில்டர் ஆகும். அந்த பம்ப் என்ன பண்ணுன்னா அங்கேருந்து ஒன்று ஃபில்டருக்கு அனுப்போம். அந்த ஃபில்டர் என்ன பண்ணுன்னா அதில் மைன்யூட் பார்ட்டிகல்ஸ் டஸ்ட்டு அந்த தண்ணியில் இருக்கிறதுக்கெல்லாம் என்ன பண்ணுவோன்னா ஃபில்டர் பண்ணிடும். அங்கே ஒரு பம்ப் என்ன பண்ணோம், செகண்ட் பம்ப் என்ன பண்ணோம்னா அங்கேருந்து வாட்டர் ஃபாலுக்கு அனுப்போம். வாட்டர் ஃபால்லேருந்து ஒரு நேச்சுரல் டைப்பில் வந்து பாண்ட்லேயே ரீஃபில் ஆகிடும். இது பார்த்திங்கன்னா என்டையர்லி ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ் மாரி வேலை செய்யும் இந்த பாண்ட் செட்டை. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு அந்த முக்கா ஜெல்லின்னுவாங்க அது அடியில் ஃபுல்லாக போட்டுட்டு ஃபுல்லாக வாட்டர் ஃபில் பண்ணிட்டேன். இந்த வாட்டர் ஃபில் பண்ணிட்டு என்ன பண்ணோன்னா அந்த உள்ளே இருக்க டஸ்ட்டெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து மேலேயே தண்ணியில் இருக்குன்னா கலங்களாக இருக்கும் தண்ணி. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணோன்னா அது பார்த்தீங்கன்னா கலங்களாக இருக்குது. ஒரு 2 to 3 days வந்து அப்படியே செட்டில் ஆகிடணும். நான் என்ன பண்ணேன்னா வாட்டர் ஃபால் ஆன் பண்ணி விட்டுட்டு இதில் இருக்க வாட்டர் வந்து அப்படியே சைக்கிளிக் ப்ராசஸில் போயின்னு இருக்கோம். இங்கேருந்து இந்த டப்பு போய் டப்புலேருந்து இப்படி வந்துருக்கோம். பார்த்தீங்கனாலே தெரியும் இது ஒரு டப்பு மாரி வச்சிட்டேன். அந்த ஃபில்டர் பாக்ஸ் மாரி அந்த இலை அந்த செடி மொத்தம் என்ன ஒன்றா தூசியில் வந்து இங்கே இடத்துல வந்து அந்த மெயினாக பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸ்லாம் இங்கே ஃபில்டர் ஆகிடும். இங்கேருந்து தண்ணி என்ன பண்ணோன்னா இந்த டப்புக்கு போகும். நான் வந்து இந்த மோட்டர் பம்ப் தான் யூஸ் பண்ணியிருப்பேன் பாண்ட் செட்டப்பில். ஒன்று பார்த்தீங்கன்னா பாண்டில் இருக்கும். பாண்ட்லேருந்து அந்த இலை இதெல்லாம் வந்து இந்த பாண்டில் யூஸ் பண்ணும்போது என்ன ஒன்றா இது வந்து ஃபில்டர் பண்ணோம் ஒரு பம்ப்பு. அந்த ஃபில்டர் பண்ண தண்ணியெலாம் வந்து என்ன பண்ணோம்னா ஒரு ஒன்று ஃபில்டருக்கு அனுப்போம். அந்த ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப டீட்டெயில்டாக ஃபில்டர் பண்ணோம். அந்த அழுக்கு எல்லாமே வந்து சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்டரை க்ளீன் பண்ணோம். அந்த ஃபில்டர்லேயும் இதேமாரி ஒரு பம்ப் இருக்கும். இந்த பம்ப் என்ன பண்ணோம்னா அதுலேருந்து தண்ணி எடுத்து வாட்டர் ஃபால் கட்டணும். வாட்டர் ஃபால்லேருந்து திரும்ப ஃபிஷ் பாண்டை வந்து ரீஃபில் பண்ணும். இதேமாரி பார்த்தா இந்த 2 பம்ப் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த ஒரு பம்போட ரேட்டு பார்த்தீங்கன்னா 250 இல்லை 300 rupees தான் இருக்கும். நான் வந்து ஒரு தப்பு பண்ணியிருந்தேன். என்ன தப்புனா இதுமாரி ஒரு பைப் யூஸ் பண்ணிட்டேன். இது வரைக்கும் நான் பண்ண ஒரு 3 செட்டப்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த பைப் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த பைப்பில் பார்த்தீங்கன்னா சின்ன இது வந்து ஏசியோட யூனிட் பைப்பு. இது தண்ணி வெளியே அனுப்புகிற பைப்பு. இதில் வந்து ஒயர் கனெக்ஷன்லாம் தருவாங்க. இது பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷனாக இருக்கும் ஃபுல்லாக. இதில் என்ன ஆகுனா அந்த தண்ணி ஃபில்டர் பண்ணுறது என்ன ஆகுனா இதில் போயிட்டு அழுக்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு பிளாக் மாரி ஒரு ஜாம் ஆகிடும். அது வாட்டர் ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக அப்படியே தண்ணி டேப்லேருந்து லைட்டாக தரதான் எப்படி வருமோ அதுமாரி வரும். இது அவாய்ட் பண்ணுறதுக்குலாம் நான் இப்போ என்ன பண்ணுன்னா இதுமாரி ஒரு பெரிய இன்டர்செக்ஷன் பைப்பாக கார்டன் ஹோஸ் சேர்த்துக்கிறேன். இந்த பைப்பை வந்து நான் இந்த வாட்டர் பம்பில் செட் பண்ணோன்னு என்ன ஆச்சுன்னா ரொம்ப பெரிய இன்டர்செக்ஷனாக இருந்துச்சு. உள்ளே வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ் இருக்கும், வாட்டர் ஃப்ளோ அதிகமாக இருக்கும், ஈஸியாக தண்ணியும் சர்க்குலேட் ஆகும். இந்த பைப் அதனால தான் என்ன சொல்கிறேன்னா இதுமாரி பைப் வாங்காதீங்க. ஏன்னா நீங்கள் இந்த மோட்டரை திரும்பி போயிட்டு காட்டி இதுக்கு நீங்கள் பைப் வாங்கணும்னா இந்த பைப் தான் தருவாங்க. ஏன்னா இந்த பைப் தான் யூஸ் ஆகும். இதுக்கு கூலருக்கு யூஸ் பண்ணுற மோட்டர் பம்ப் இது. ஆனால் சொல்லிட்டு தான் சொல்கிறேன் இந்த பைப் மாரி வாங்காதீங்க. நார்மலாக கார்டன் ஹோஸ் மாரி வாங்கிக்கோங்க. நான் பண்ண தப்பு இது பாருங்கள். இந்த பைப் யூஸ் பண்ணதுனால தான் இதில் ஃபஸ்ட்டு வாட்டர் ஃபால் ஃபுல்லாக நல்லா சூப்பராக வந்து நின்றுச்சு. அதுக்கப்புறமா இந்த பாசை சேரும்போது என்ன ஆச்சுன்னா பிளாக் ஆரம்பிச்சிச்சு. அதனால ஃப்ளோ கரெக்டாக இல்லை. இது வந்து ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி விடும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக வந்துருந்துச்சு தண்ணி. நானும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே பைப்பை வச்சு யூஸ் பண்ணியிருந்தேன். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா பிளாக் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அருமா எதுக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா அந்த பைப்பை மாற்றணும். அந்த பைப்பை வந்து நான் பிவிசியில் மாற்றிட்டேன். பிவிசியில் மாற்றினதுக்கு அப்புறம் பார்த்தா இருக்குல்லே ஃபாஸ்ட்டாக வந்துச்சு தண்ணி. இது தான் ஃபுல்லாக அந்த செட்டப் பண்ணிவிட்டு இது பண்ணேன். த ஃபுல் செட்டப் வீடியோ. இதில் வாட்டர் ஃபால் என்ன ஆகும்னா இதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த வேஸ்ட்டில் இதில் வந்து சக் ஆகிடும். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெய்னர் மாரி வச்சு எல்லாமே இங்கே ஃபில்டர் ஆகிடும். இங்கேருந்து மோட்டர் பம்ப்பு கனெக்ஷன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபில்டருக்கு வரும். இந்த ஃபில்டர்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக அந்த அழுக்கு மொத்தமே இதில் வந்து ஃபில்டர் ஆகிடும். இப்போ இதுலேருந்து ஃப்ரெஷ் வாட்டர் என்ன ஆகும்னா ரீசைக்கிள் ஆகிட்டு திரும்ப அந்த வாட்டர் ஃபால்லே வந்து ஊற்றும். வாட்டர் ஃபால் இதுதான் பார்த்தீங்கன்னா இது சைக்கிளிக் ப்ராசஸ் மாரி ரன் ஆகும். நான் என்னோடய ஃபர்ஸ்ட் பாண்ட் செட்டப் பார்த்தீங்கன்னா 29 November 2019 சண்டே அன்றைக்கி பண்ணேன். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 25 August 2024
அதே சண்டேல தான் முடிக்கிறேன். இந்த ஜேர்னி பார்த்தீங்கன்னா எனக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 6 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. இந்த 6 வருஷம் நான் பண்ண பான் செட்டப் மிஸ்டேக்கெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதேமாரி உங்களுக்கு இந்த பான் செட்டப் உங்கள் பேக் ஹேண்டில் பண்ணோன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க என் பான் செட்டப்போட ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.